ஜெய் சீதாராம். அடியன் பாதுகாதாசன். வடூர் வடபாதையில் நடுத்தெருவில் கைலவெட்டு மகாராஜ்யத்தை காமாட்சி கோயிலில் இருக்கிறோம். இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? ராமாயணத்தில் பார்க்கல, இன்றைக்கி ஒரு ராம பக்தருடைய கதையை பார்ப்போம். அழகா அன்பான ஒரு ராம பக்தர், ரொம்ப பகவானுக்கு வேண்டி அந்த குழந்தை பிறக்குது. வேண்டி பிறந்து நாலு ஒரு மேனியும் பொழுது ஒன்றுமா வளருது. அவருக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா அம்மா என்னடா அப்படி ஒரு பிள்ளையே தவன் இருந்து பெற்றோம், கடைசியில் இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்படுறோம். அவங்க அப்பாரும் மிகப்பெரிய பக்தர், அவங்க அம்மாவும் மிகப்பெரிய, குடும்பமே பக்திமயம்தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில். ஆனால் இவர் வழியில் இவர் இறைவன் வழியிலேயே போகிறது, சின்ன சின்னதாக கோயில் செஞ்சு விளையாடுறது, பகவானை சாமி செஞ்சு விளையாடுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணி பகவானுடைய ராமனாகுது. அப்போ பகவான் வழியில் சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் நிறைய சிவனெல்லாம் சுற்றுறது, சிவனை போய் சேவிக்கிறது, எல்லா கோயிலுக்கும் போகிறது வர்றது. இப்படியே அவர் பள்ளி பருவத்தில் இப்படியே ஓடிட்டுருக்கு. பள்ளி பருவம் சரியாக பள்ளியெல்லாம் பருவத்தில் எதுவுமே அமையலை. சரி, மற்ற பிள்ளைங்க மாதிரி தண்ணி அடி அந்த மாதிரி பழக்கம், வேறு தப்பான பழக்கம் எதுலையாச்சும் போகிறதானா அதுவும் இல்லை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, என்ன அந்த பையன் இப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு அங்கே உள்ளவர்கள்லாம் இது வீட்டை விட்டு ஓடி போய் எங்கேயாச்சும் கோயில் குளத்துக்கு ஓடி போயிடுறது. இந்த மாதிரி என்ன எல்லோரும் ஊர் மக்கள்லாம் நிறையா தப்பாக பேசுகிறாங்க, என்ன இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறோம். வருத்தப்பட்டுட்டு அவரும் அதை பற்றி கவலை இல்லை. பகவான் நாமத்தை எழுதுறது, பகவான் நாமத்தை சொல்கிறது, பகவானை பற்றி பேசுகிறது, பகவானை பற்றி படிக்கிறது, இப்படியே ஓடிட்டுருக்கு. அவருடைய கர்மங்களை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பகவானுடைய வேலையும் செஞ்சுக்கிட்டு ஓடிட்டுருக்கிறாரு. அப்புறம் கல்யாணம் பருவம் வருது, கல்யாணத்துக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறோம், கல்யாணம் இதுலேயும் அதுங்காமல் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. இதுக்கிடையில் அவருக்கு மனசில் ஒரு ஆசை. அப்போ ஏதோ ஒரு குருநாதர் ஏதோ சொல்கிறாங்க, ஒருத்தட்ட யார்ட்டாச்சும் நாம தீட்சை வாங்கிக்கணும், அதுதான் நல்லது. உங்களுக்கு பிடிச்ச நாமம் எதுவாக இருந்தாலும், சிவநாமம், ராமநாமம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு நாமமாக வாங்கிக்கணுங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி இருக்கிறதுலே ஈஸியான இது ராமநாமம் தான் ஈஸியாக இருக்குது, அதை நம்ம தீட்சையாக வாங்கிக்குவோம் அப்படின்னு நினச்சி அந்த நாமத்தை இங்கே பெருமாள்கிட்டேருந்து ராமநாமத்தை ராமராமன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராம பக்தராக மாறுறாரு, கடுமையான ராம பக்தர். ராம ராம ராமானே சொல்லிக்கிட்டு அலையிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பகவான்கிட்ட போய், இது பகுதி 1 அப்படின்னு வச்சுக்கோம், அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். பகவான்கிட்ட போய் சுற்றுறது, அதிகமாக சுற்றுறது. இவர் ராம பக்தர். ஆனால் ராமநாம சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம், ராம கதைகள்லாம் கேட்கறப்போ, ராமாயணம் படிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் தெரியுது நம்ம தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம், ரைட்டான பர்சன் இல்லை. ரைட்டான பர்சன் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, ராமாயணப்பே இல்லை. ஆனால் ரைட்டான பர்சன் நான் இல்லை அப்படின்னா, ராமர் ரொம்ப உயர்ந்தவர், உயர்ந்த குணங்கள் உடையவர். ஆனால் அப்படிப்பட்ட குணங்களையும் நல்ல விஷயங்களையும் உள்ள மனிதர் நான் இல்லையே அப்படின்னு ரொம்ப, அப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த ராமர்கிட்டயே போய் நின்று வருங்கலாம். அப்படி ஒரு குணம் கூட என்கிட்ட இல்லையே. ராமர்கிட்ட அந்த 16 குணத்தில், அந்த 16 குணத்தில் ஒரு குணத்தில், அந்த ஒரு குணத்தில் 1% கூட நம்மள்கிட்ட இல்லையே, நம்ம எப்படி ராமர்கிட்ட போகிறது அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை. ஐயோ, மற்ற சாமிகள் ஏதாச்சும் கும்பிட்டு பேரை சொல்லியிருந்தாலும் ஈஸியாக, இவர் ரொம்ப சுத்தமானது, ரொம்ப பரிசுத்தமானது, ரொம்ப பவித்திரமானது, இவர்கிட்ட எப்படி போய் சேர முடியும்? ஒன்று ஈஸியாக இருக்குன்னு நம்ம அதுக்குள்ளே போயிடணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. இவர்கிட்ட போகிறதுனா சாமானியம் இல்லையே, பல நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சாதானே இவர்கிட்ட நெருங்கவே முடியும் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைட்டு இருக்கு. அப்போ எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் அவங்க உள்ளே போக முடியும்.
அப்போ நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? சொந்தம் இருக்கா, பந்தம் இருக்கா? எதுவுமே இல்லையே. எந்த ஒரு இப்போ இருந்தாலும் வேலைக்கு போகிறதோ இருந்தால் எங்கே இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் தான் அது ஈஸியாக இருக்குல்ல. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரி, நம்ம பகவானுக்கிட்ட சீக்கிரமாக போய் அவருடைய பாதத்தில் ஐக்கியமாகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம அவர்கிட்ட போய் ஐக்கியமாகணும்னா நமக்கு தேவை ஒரு என்ன சொல்கிறது, அழைச்சி கொண்டுட்டு போய் கைடு பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுற ஆள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆளாக இருக்கும். அப்படி பிடிச்ச ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்கிறத அவர் கேட்பார். யார்? ராமர். அந்த ரெக்கமெண்டேஷன் அழைச்சிட்டு போகிற ஒரு பேச்சை ராமர் கேட்பார். அப்போ ராமருக்கு பிடிச்ச ஆள் யார் அப்படின்னு தேடுறாரு இந்த பக்தர். தேடி பார்க்கும்போது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஆஹா, ராமருக்கு பிடிச்ச ஆள் ரொம்ப பிடிச்ச யாருன்னா சிவனும் பார்வதியும் தான், சிவ குடும்பம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிவ குடும்பத்தை இறுக்கமாக பிடிச்சாதான் நம்ம ராமபெருமானுடைய பாதத்தில் போய் அடைய முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சிவனுக்கு பூரா போய் துண்டு செய்கிறது. எங்கே சிவன் கோயில் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் கோயில் ஃபுல்லாக அந்த சிவன் கோயிலுக்கு ஃபுல்லாக குருணை வெல்லம் அதெல்லாம் வாங்கி போடுறது. சிவ குளத்துலையெல்லாம் போய் வாழைப்பழம் வாங்கி போடுறது. சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்குறது. சிவனை போற்றி பேசுறது, பாடுறது, இது மாதிரியெல்லாம் பண்ணி சிவனை நமஸ்காரம் பண்ணி சுற்றுறது. ஆனால் இவர் சிவர் பக்தன் அல்ல, சிவர் பக்தன் கிடையாது. இது எல்லா வேலையும் போய் சிவனுக்கு செய்வார். ஆனால் இவர் ராமபக்தன். ராமர் கோயிலுக்கு போவார், ராமரை போய் சுற்றி வருவார். ஆனால் இவர் ராமரை போய் பார்க்க மாட்டார். ஆனால் இவர் ராமபக்தன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது ஒரு விசித்திரமான ஒரு பக்தர். எல்லாமே பெருமாள் எல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக தான் ஏதாச்சும் படிப்பார். அந்த மாதிரி இது ஒரு விசித்திரமான குட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அதுக்கு ராதம் முடிச்ச குட்டி, இது ஒரு விசித்திரமான குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு விசித்திரமான ராமபக்தர். என்னடா அது இப்படி ஒரு இருக்கே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு? இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறார். நம்ம ஒரு ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணி தான் அந்த இதில் ஜெயிக்க முடியும். அப்போ என்ன புதுசாக என்ன பண்ணலாம்? பெருமாள்கிட்ட போய் அடையிறதுனா சாமானியம் இல்லை. அப்போ ஏதாச்சும் ஒரு யுக்தியை கையாளலாம். அப்போ நமக்கு ரெக்கமெண்டேஷன் தான். சிவனை போய் இருக்க கட்டி பிடிச்சிக்கிது. ஐயா பார்த்து சிவபார்வதி முருகன் பிள்ளையார் எல்லாரையும் விட்டுறதில்லை, அந்த குடும்பத்தையே வர்றதில்லை. தேவாதி தேவர்களே நந்தி தேவர்கிட்ட போய் விழுந்து கும்பிட்றாரு. இது பார்த்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி நீங்கள் போய் உங்கள் சிவன்கிட்ட சொல்லுங்கள். அவர் பார்த்து போய் ராமர்கிட்ட சொல்லுவார், இப்படி ஒரு லூசு பக்தன் இருக்கிறான், ரொம்ப அழுக்க அடைஞ்சவன், எண்ணங்கள்லாம் சரியில்லாதவன், தூய்மை இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், இவனை எப்படியாச்சும் கரையேற்றி உங்கள் பாதத்தில் சேர்த்துங்க. நாங்கள் ஏதோ போட்டு அடித்து ஒப்பைத்து கொண்டாந்து விட்டுறோம், உங்களோட பாதத்தில் சேர்த்துங்க. இவன் உங்கள்கிட்ட நிற்க தகுதி இல்லாதான், என்ன பண்ணுறது, எங்களுக்காக சேர்த்துங்க அப்படின்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சிவன் குடும்பத்திட்ட போய் இவர் பெருமாள்கிட்ட இவர் போய் ராமபக்தர் போய் டெய்லி தான் கேட்குறது வேலை. டெய்லி எங்கெங்கெல்லாம் சிவனடியார் இருக்காங்களோ, சிவன் கோயில் இருக்குது, இதெல்லாம் போக வேண்டியது, இதெல்லாம் செய்ய வேண்டியது. அங்கே போனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்தர் போய் கேட்பாங்களே, எனக்கு செல்வத்தை கொடு, மாடி வீடு கொடு, நல்ல பிள்ளைய உண்டாட்டி விடு, அதை கொடு. இவர் அப்படி இல்லை, எனக்கு எப்படியாச்சும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி ராமபெருமானோட பாதத்தில் போய் ஐக்கியமாகிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுங்க. இது மட்டும்தான் அந்த பக்தர் போய் கேட்பார். இதனால் சிவனுக்கு இவர் ரொம்ப பிடிச்சிது. இது என்னது விசித்திரமான பயக்குட்டியாக இருக்குது, எல்லோரும் இப்படி கேட்பாங்கன்னா இது நம்மளை ரெக்கமெண்டேஷனுக்கு இல்லை அழைக்கிறதுக்கு நம்மளை சுற்றிட்டு கிடக்கு அப்படின்னு சிவன் இவர் மேலே, சிவன் பார்வதி எல்லோரும் இவர் மேலே ரொம்ப பாசம். ராமர் கோயிலில் உள்ளே போய் ராமரை பார்க்க மாட்டாராம், ஆனால் சிவன்கிட்ட போய் பேசுவாராம். சிவனு கூட போய் பேசுறது, சிவனுடைய அந்த இதாக வருது, சிவன் கோயிலில் போய் சுற்றுறது எல்லாம் செய்வார். ஆனால் ராமர்கிட்ட போய் திரும்பி கூட பார்க்க மாட்டார். நேராக கோயில் போய் சுற்றுவார், கோயிலுக்கு தேவையான எல்லாம் செய்வார், ஆனால் ராமரை பார்க்க மாட்டார். ஏன் அப்படின்னா ராமர் பவித்திரமானவர், நம்ம அழுக்கடைஞ்சு சாக்கடையாக இருக்கும். இந்த சாக்கடை அங்கே போய் அந்த இடத்த அசுத்தம் பண்ணி அவருக்கு ஏதாச்சும் வந்துடுவோம் அப்படின்னு நம்ம ஒரு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் கலக்கும்போது அவங்களுக்கும் அது எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ளே சேர்க்குறோன்னா அந்த நாய்க்குட்டி சுத்தமாக இருந்தாலும் தான், நாய்க்குட்டியோ பிராணியோ எதுவாக இருந்தாலும் ஒரு பொருள் சுத்தமாக இருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சோம்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கும். அழுக்கடை இஞ்சித கதையும் போட்டு வீட்டிலனா வீடு நாரியே அசுத்தம் வைக்கும். அதே மாதிரி தான் நம்ம சுத்தமானால் தான் உள்ளே போய் இருக்கிறவங்களுக்கு எந்த இது வராது. அது வரைக்கும் நம்மளை பரவிட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.
ஜெய் சீதாராம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.